தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமென். மீண்டும் இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோனியார் ஜெபத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் மகிழ்ச்சியா, ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் அபிஷேகமாய், ஆண்டவர் பெயரில் சாட்சியமாக இருக்க மீண்டுமாய் இந்த ஆராதனை அன்பர்களே இறைவார்த்தை தருகிறேன். இன்னைக்கு நாளுக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமைக்குரிய இறை வார்த்தையாக உங்களிடம் தருகிறேன். தொடக்க நூல் புத்தகம் 48வது அதிகாரம் 15வது வார்த்தை ஆசி வழங்கி கூறியது, என் தந்தையான ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுளே இன்று வரை உன் வாழ்நாள் முழுவதும் உமக்கு ஆயராக விளங்குகிறார். ஆண்டவரே நம் ஆயராக இருக்கிறார். ஆண்டவர் நம் ஆயன். காட் இஸ் மை ஷெப்பர்ட். திருப்பாடல் 23. தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை ஆண்டவர் நமக்கு ஆயராக இருக்கிறார். ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு என்ன சொல்லி தரணும், ஒரு ஆசிரியர் தன் பிள்ளைகளுக்கு எப்படி வழி நடத்தணும், ஒரு குரு ஒரு மாணவனுக்கு எப்படி முன்னோதனமா இருக்கணும், ஒரு சமூகத்துடைய பிரஜை இந்த சமூகத்தில் எப்படி நீ ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் நீ வாழணும், இது ஆபீஸ்ல நீ வேலை செய்யற, ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் சென்டர்ல இருக்கிற நீ எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சாட்சியமான ஒரு நாள் இந்த நாள். ஆண்டவரை துதித்து இந்த இறை வார்த்தைக்குள் சொல்லுவாப்பா நன்றி. ஆண்டவரை துதிக்கிறேன் அப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை கட்டுகள், கவலைகள், பில்லி சூனியங்கள், பேய் பிசாசு தொல்லைகள் இருக்கிற பிள்ளை, ஒரு நெகட்டிவான எனர்ஜியில் இருக்கிறோம், வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கிற போல இருக்கு, மனசு ஒரு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, வலியோடு இருக்கிற பிள்ளைகள், கலக்கங்களோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். கொடியற்பது அந்தோனியாரே உங்கள் வல்லமையான செபம் மூலமாக இறைவனுடைய அருளால் பிள்ளைகள் வாழ்வார்களாக, நாங்கள் சாட்சியமாக இருப்போமாக. நன்றி ஆண்டவரே. துதித்து ஆராதித்து அன்பர்களே, ஒரு முன்னோடியான ஒரு வாழ்க்கையை, ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப், ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கு இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் அங்கே இருக்கிற எல்லோருக்கும், லூக்கா மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 34 to 44 வரை உள்ள இறை வார்த்தையில 5 அப்பங்களும் 2 மீன்களும் வைத்து அங்க இருக்கிற 5000 பேருக்கு உணவு. அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் மற்ற நற்செய்தியில பார்க்கும்போது எங்கிருந்து வருதுன்னா ஒரு சிறுவனிடம் வருகிறது. அந்த சிறுவன் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தருகிறான். இயேசு 5000 பேருக்கு தந்தாரு என்பதை கொஞ்சம் கடந்து வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிறுவன் கொடுத்தான். யார் அந்த சிறுவன்? எப்படி அவனுக்கு கொடுக்கணும்னு தோணியது? ஐயோ, என்கிட்ட இருக்கிறது 5 அப்பறம் 2 மீன் தான், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிடுவேன், இல்லை நான் பாதி வச்சுக்கிறேன், பாதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்ப எது அவனை கொடுக்க வைத்தது? அதை இன்னைக்கு யோசிப்போம் நண்பர்களே. அதுதான் உதாரணமாக வாழணுன்றதுக்கு. நீ ஒரு சமூகத்தில், ஒரு ஊரில், ஒரு தெருவில் இருக்கும்போது அங்கே நீ பொறுப்பாக இருக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னை பார்த்தால் பிள்ளைகள் வருவார்கள், உன்னை ஒரு முன் உதாரணமாக எடுப்பார்கள். எனக்கு இந்த முன் உதாரணம் இல்லாதனால இந்த தலைமுறை சீரழிகிறது நண்பர்களே. யார் யார் பின்னாடியோ இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது, தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள், தன் குழந்தையை சாகடிக்கிறார்கள். இதெல்லாம் காணொலிகளாம் பார்க்கிற பொழுது மனதுக்கு வேதனையாகவும் கவலையாகவும் இருக்கிறது. பிரியமான இறை உறவுகளே, பிரியமான இறை உறவுகளே, எனவே பிரியமான அன்பர்களே, நம்ம மாறும், நம்ம மாறினால்தான் இந்த சமூகம் மாறும். அப்போ அந்த பிள்ளைக்கு, அந்த சிறுவனுக்கு யார் சொன்னது என்றால் அவன் தாய் சொல்லியிருக்கலாம், இல்லை தந்தை சொல்லியிருக்கலாம். அங்க இருக்கிறாரு அவர் இயேசு, அவர் கேட்டா கொடு. அதை சொல்லி தராமல் இருந்தால் அவன் கொடுத்திருக்க மாட்டான். ஆனா வேறு வகையாக தான் இந்த 5000 பேருக்கு உணவு கொடுத்திருப்பார். ஆனா அந்த ஃபார்மேஷன் அவனுக்கு இருந்தது. என்ன கேட்டா கொடுக்கணும்னு அந்த தாய் சொல்லி கொடுத்தா பாருங்க, ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அப்போ ஒரு சமூகத்தில் நீ பொறுப்பா இருக்கிறதுனால பெரிய மாற்றம் நடக்கணும்ன்றது நீ உணர்கிறாயா? நீ நேர்மையா இருக்கிறது எவ்வளவு அவசியம். உனக்கு மட்டும் இல்ல, நீ பரலோகம் போவேன்றது மட்டும் இல்ல, உன்னை பார்த்து அடுத்த தலைமுறை வரும் என்பது அது உன் கடமை என்பதை இன்றைக்கு உணர்கிறாயா? இதை உணராம இன்னைக்கு மீடியால பேசுறவங்க, டிபேட்ல பேசுறவங்க, பச்சை பொய் சொல்றவங்க பணத்துக்காக, அந்த பேச்சு மூலமா இவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது, ஒரு பணம் கிடைக்கிறது. ஆனால் அதை பார்த்து எத்தனை தலைமுறை சீரழிகிறது. அது சாபம் மேல தானே விழும். அந்த பணம் நாளைக்கு குறைஞ்சிரும், சாபம் கரையாது. நீங்கள் முன்னுதாரணமாக இல்லாத பொழுது, மக்கள் முன்பு போலியாக நடிக்கிற பொழுது, குறிப்பா இந்த அரசியல் நாடகம், இந்த எலெக்ஷன் நாடகத்துல எல்லாரும் நம்மளும் நல்லவன்றாங்க. எப்படி கடவுள் இந்த உலகத்தில் அந்த நல்லவர்களை பார்த்தார் என்றால் அவர் வராமலே போயிருப்பார். இந்த மரணம் தேவையே இல்லை.
இந்த உலகத்துல யாரும் நல்லவங்க இல்லை, முதல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும். யாராவது வருவது உங்க முன்னாடி நான் நல்லவன் நான் ஏற்றுக்காதீங்க. இந்த உலகத்தில் நல்லவர் கிடையாது. நம்ம எல்லாம் நல்லவர்களாய் வாழ முயல்கிறோம். இங்க யாரும் நல்லவர்கள் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில தீமை செய்து கொண்டு இருக்கிறோம். அதை மன்னிக்க தான் கடவுள் இருக்கிறார். அதுக்குதான் கடவுள்கிட்ட வா, அவர் மன்னிக்கிறார். கடவுள்கிட்ட வா, அவர் ஆசீர்வதிக்கிறார். கடவுள்கிட்ட வா, ஞானத்தை கொடுப்பார். இந்த கடவுள்கிட்ட வராதனால தொடர்ந்து போய் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். மீடியால இன்னைக்கு எலெக்ஷனுக்காக போய் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மக்களை தவறானதை சொல்லி நான் நல்லவன், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சொல்லி ஏமாற்றி கொண்டு படுகிறார்கள் பிள்ளைகள், நம்ம பிள்ளைங்க. அப்போ இந்த ஆண்டவர்கிட்ட வர்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. போதும் தலைமுறைகள் அழிந்தது, போதும் போலி வாக்குறுதிகளை நம்பியது. இனியாவது சிந்திப்போம் அன்பர்களே, இனியாவது யோசித்து பார்ப்போம் என்ன நடந்தது, நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோம், நம்ம தமிழ்நாடு எப்படி வளர்ந்துருக்கு, இதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு, நம்ம எப்படி தனித்து இருக்கிறோம், யோசிப்போம் அன்பர்களே. எனவே அந்த ஞானத்தை இறைவன் இன்றைக்கு தருகிறார். அதுதான் அந்த சிறுவனுக்கு அந்த தாயோ தந்தையோ சொல்லியிருப்பா. அந்த இயேசு போதிக்கும் போது அவர் என்ன கேட்டாலும் கொடு. அவர் என்ன கேட்கிறாரு, அந்த 5 அப்பங்களும் 2 மீன் சீடர்கள் சொல்லி கேட்டிருப்பாங்க, இயேசுக்காக கொடு. அந்த பையன் தரணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. டீச்சர்ஸ், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க இதுதான் சொல்லி தரணும். கல்வியோடு சேர்ந்து பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை நீங்க வெளியில் அனுப்பும்போது இதான் சொல்லி தரணும். அப்பதான் அவன் போலிகளை நம்பி ஏமாற மாட்டான். இல்லைன்னா போலி பின்பாலம் போயிட்டே இருப்பான், அவன் ஏமாந்துக்கிட்டே இருப்பான். நீ ஏமாந்தது இல்லாம உன் பிள்ளையும் ஏமாந்து போவோம், அவன் தலைமுறை ஏமாந்து போவோம். சொல்லிக் கொடுங்க, நல்லது தீமைகளை வீட்டில் பேசுங்க. அந்த தாய் பேசியிருக்கிறார், அதான் கொடுத்தா 5000 பேர் உண்டார்கள் பாருங்க. ஒரு சின்னதா கொடுத்த அந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் 5000 பேருக்கு ஆண்டவர் உணவாக மாற்றினார். அந்த குழந்தையை இயேசுகிட்ட அந்த தாயை அனுப்பினாள். பெற்றோர்களே, பல காரணங்கள் சொல்லி ஒரு பிள்ளைகளை நீங்கள் கோயிலுக்கு அனுப்புறது கிடையாது. பல காரணங்கள் சொல்லி உங்கள் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்புறது கிடையாது. பல காரணங்கள் சொல்லியே இந்த ஆராதனை நீங்கள் பார்ப்பது கிடையாது. நீங்கள் ஆண்டவரிடம் அனுப்பாத பொழுது ஒருவேளை அந்த பிள்ளை அங்கே வரலன்னா அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றிருக்க மாட்டான். அதை சொல்லி கொடுத்துருக்கிற பெற்றோர்கள் அந்த இயேசுவிடம் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் முன்னாடி கொண்டு வாங்க. முன்னுதாரணமாக நிற்கணும், நம்ம பொறுப்பாக நிற்கணும், நம்ம உண்மையை பேசணும், நம்ம நேர்மையாக இருக்கணும். இந்த சமூகத்துக்கு மிக தேவையானது. எனக்கு மட்டும் இல்லை, நான் இப்படி இருக்கிறோம் என்பது என்னை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் பார்ப்பார்கள், வாழ்வார்கள், மாறுவார்கள். செபிப்போம். நன்றி அப்பா, வல்லவரே நல்லவரே நன்றி. நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும் செய்திக்கா நன்றி அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் தொடப்படுவார்களாக, அந்த பிள்ளைகள் அபிஷேகமா இருப்பார்களாக, அந்த வல்லமை காண்பார்களாக. பிள்ளைகளை தேவ செவ்வாய்க்கிழமை அந்தோனியா ஜெபத்தில் என்னவெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்கள். கட்டுகளோ, போலி பேய் பிசாசு தொல்லைகளோ, போலியான எதிர்மறை சிந்தனைகளோ அப்பா நீங்க உடைங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே உங்க வல்லமை நாங்கள் காணும்படியாய் அப்பா, உங்க அபிஷேகத்தை காணும்படியாய், ஆண்டவரே உங்க ஆசீர்வாதத்தை காணும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளே நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் பெயரால் சொல்கிறேன், வல்லமையான இறைவனை ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ஆண்டவர் பெயர்ல நல்லது நடக்கும். அவர் வழி நடத்துவார், யாருக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் இயேசு சாமியின் அருளை பெற தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை கோடியார் புதர் அந்தோணியார் ஜெபத்திலே இறையர்களோடு நம் வாழ்வும். இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்கள் கமெண்ட்ல அனுப்ப, உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த நாளும் இனிய நாளே. God bless you. Take care.